வணக்கம். சமீபத்தில் நம்மை விட்டு மறைந்த மிகச்சிறந்த திரையிசை பின்னணி பாடகர் திரு ஜெயச்சந்தர் அவர்களுடைய நினைவு எப்போதும் என்னுடைய மனதில் நிழலாடி கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையிலிருந்து அவருடைய பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அவருடைய பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தா அவர் கேரள நாட்டை சேர்ந்தவர். அங்கேருந்து தான் நிறைய பாடல்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக சேஸ்தாஸ் அவர்கள், அதே போல் சின்ன குயில் சித்ரா அவர்கள். அந்த காலத்தில் எம்பி சீனிவாசன் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் கேரளாவை சேர்ந்தவன்னு சொல்லுவாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் யார், நம்முடைய மெல்லிசை மன்னர், அவரும் மலையாளத்தை சேர்ந்தவர் தான். இப்படியான பல அரிய முத்துக்களை கேரளம் நம்முடைய திரையுலகுக்கு தந்திருக்கிறது. திரு ஜெயச்சந்திர அவர்கள் கேரளாவில் எர்ணாகுளத்தில் ரவிபுரம் என்கின்ற ஒரு ஊரில் அந்த நாட்டினுடைய ராஜவம்சத்தினுடைய வழியில், அதாவது ராஜா ரவிவர்மா என்கின்ற சிறந்த ஓவியர்லாம் அந்த ராஜவம்சத்தில் வந்தவங்க தாங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அந்த வம்சத்தில் வந்தவர் தான் ரவிவர்மா கொச்சனியன். இவருக்கும் சுபத்ரா குஞ்சம்மா இவர்களுடைய மகனாகத்தான் இவர் பிறக்கிறார். இவருடைய தாயார் நல்ல இசை பயிற்சி உடையவர். அதனால் இவருக்கு 6 வயதிலிருந்து இசை கற்றுக்கொள்ள அனுமதிக்கிறார். மிருதங்கம் வாசிக்க பழகிறார் இவர். அதோடு மட்டுமில்லை, அப்போது நடந்த அந்த இளம் வயது இசைக்கலைஞர்களுக்கான போட்டியில் இவர் 1958 தன்னுடைய 14வது வயதில் மிகச்சிறந்த மிருதங்க இசைக்கலைஞராக விருது பெறார். ஒரு ஆச்சரியம், அதே போட்டியில் தான் மிகச்சிறந்த இசை பாடகர்னு ஒரு பட்டம் பெற்றவர் யாருன்னு பார்த்தா நம்முடைய சேஸ்தாஸ் அவர்கள். இவங்க 2 பேரும் ஓரளவு சமகாலத்தவர்கள். இப்போ இவர் அங்கே அது முடித்த பிறகு நிறைய ஆலயங்களில் பாடுறாரு. அதுக்கு பிறகு நாணவனில்லை படத்தில் மந்தார மலரே மந்தார மலரேன்னு ஜெமினிக்கு பாடியிருப்பார். கிழக்கே போகிற ரயில் பாரதிராஜா படத்தில் மாஞ்சோலை கிளிதானோ மான்தானோ காற்றில் கீதம்னு ஒரு படம். அதில் சித்திர செவ்வானம் அப்படிங்கிற அந்த பாட்டு, 6லிருந்து 60 வரை படத்தில் ரஜினிக்காக வாழ்க்கையே வேஷம் அந்த பாட்டு, பிள்ளை நிலான்னு ஒரு படம், மனோபாலா படம், ராஜா மகள் ரோஜா மலருங்கிற பாட்டு, நானே ராஜா நானே மந்திரி படத்தில் மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேங்கிற பாட்டு. ஒரு பக்கம் ராதிகாவோடையும் இன்னொரு பக்கம் ஜீவிதாவோடையும் விஜயகாந்த் ஆடுவார். அந்த பாட்டு எது வரைக்கும் பாடுனார் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர் நடித்த கிரீடம் படம் வரைக்கும் இவர் பாடியிருக்காரு. சில நேரங்களில் நமக்கே என்ன குழப்பமாக இருக்கும்னா, இது சேஸ்தாஸ் பாட்டா இது ஜெயச்சந்திரன் பாட்டா அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் வரும். அந்த மாதிரியான மென்மையான பாட்டை பாடக்கூடியவர் தான் நம்முடைய ஜெயச்சந்திரன் அவர்கள். இவர் சமீபத்தில் ஜனவரி மாதம் ஒரு 9ஆம் தேதி அவர் தன்னுடைய 80வது வயதில் மறைகிறார். அப்படி மறைஞ்சாலும் கூட இன்றைக்கும் கூட நம்முடைய மனது எந்த பாடல்களை நினைவு வச்சிருக்கு அப்படின்னா, அவர் பாடி கொடுத்து விட்டு போன காதல், சோகம், மென்மையான அந்த நடை, இத்தனையும் நம்முடைய நினைவில் இருக்குது. ஜெயச்சந்திரன் என்று சொன்ன உடனேயே எப்படி பிபி சீனிவாஸ், ஏஎம் ராஜா, எஸ்பிபி, இந்த வரிசையிலே ஜெயச்சந்திரனும் நம்முடைய மனதில் என்றைக்கும் நின்று கொண்டிருப்பார். இவருடைய இந்த குரலோட மென்மை என்ன அப்படின்னா, இப்போ டிஎம் சௌந்தரராஜனுடைய குரல், சீர்காழியினுடைய குரல் எல்லாம் அப்படின்னா அது ஒரு வகையான இந்த கம்பீரமும் ஒரு ஆண்மைத்தன்மையும் இடுக்கும் கொண்டதாக சொல்லப்படும். அதே நேரத்தில் மென்மையான குரலுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னா இப்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சேஸ்தாஸ் அவர்கள், மறைந்த எஸ்பிபி அவர்கள், இப்படி மனோ இன்னைக்கு நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனோ அவர்கள், இவங்களுடைய குரல் போலவே இருக்கக்கூடிய ஒரு குரல் யாருடைய குரல் தான் நம்முடைய மறைந்த ஜெயச்சந்திரன் அவர்களுடைய குரல். இந்த மென்மையான குரல் நம்முடைய மனதிலே எப்போதும் இசையோடு உறவாடி கொண்டிருக்கும். ஜெயச்சந்திரன் மறைந்து விட்டாலும் கூட அவர் இசையால் எப்போதும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
அவருக்கு நாம் ஒரு இசையஞ்சலி செலுத்துவோம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.